AP is the first term is 1. The common difference is 4. How many terms AP must be taken for the sum equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இங்கே 1 இருக்கு, இங்கே வந்து என்ன இருக்கு 4 இருக்கு. ஸோ 1 4 வந்து எழுதிக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 2 0. ஸோ இப்போ இதை நம்ம என்ன எழுதிக்கலாம் 1 into 2 2 எழுதிக்கலாம். ஸோ 1 4 is 4 4 is to 2 எவ்வளவு 8. ஸோ இதோட ஆன்சரை வந்து நம்ம 8 அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே பாருங்க இது 1 இது 4. ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 into 4 வந்து 4. அடுத்து இதில் எத்தனை நம்பர் இருக்கு 3 நம்பர்ஸ் இருக்கு, 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 1 4 2 8 அப்படின்னு கிடைச்சிடும். is equal to 2 power 6 5 அப்படின்னு கொடுத்தாங்க. b ஓட வேல்யூ 2 power 6 4 6 3 அப்படி up to 2 power 0 வரைக்கும் போயிருக்கு. இப்போ இதுல வந்து எது ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிங்க. பாருங்க a ஓட வேல்யூ 2 power 6 5. ஆனா b ஓட வேல்யூ எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2 power 6 4ல வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது என்ன அர்த்தம் a விட b கம்மியா இருக்கு. அப்ப a தான் லார்ஜர். ஆன்சர் எப்படி a லார்ஜர் 1 தான். அப்ப இதுதான் ஆன்சர் நீங்க எழுதிக்கணும். ஓகேவா? சோ அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் என்ன கொடுத்தாங்க அப்படினா the term of the sequence அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு சீக்வென்ஸ் கொடுத்து ஆன்சர் என்ன அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் டர்ம் வந்து நமக்கு என்ன டர்ம் இருக்குன்னா 3 இருக்கு. அடுத்து எத்தனை டர்ம் இருக்கு 3 1 இருக்கு. ஓகேவா? அப்ப 3 தடவை இந்த 3 மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படினா 3 1 இருக்கனால 3 தடவை மல்டிப்ளை பண்றோம். சோ 3 into 3 into 3 3 is 9 9 3 27. அப்ப கீழ ஒரு ஆன்சர் வந்து 27. இப்போ இத பாத்தீங்க அப்படினா 3 வந்து 1ல ஸ்டார்ட் ஆகுறனால மேல பாருங்க இதுல 1 இருக்கு இதுல 1 இருக்கு இதுல 2 இருக்கு இதுல 1 இருக்கு. 3 தடவை 1 இருக்கனால ஆன்சர் மேல வந்து 1 வரும் கீழ 27 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த சீக்வென்ஸ் T1 T2